ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா. சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. 12 ராசிகள் 9 கிரகங்களோடு அனுகிரகத்தோடு 27 நட்சத்திரங்களுடைய ஆசீர்வாதங்களோடு டிசம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். டிசம்பர் மாத பலன்கள் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் ஒரு 15 நாட்கள் இருக்குது. அதே போல் மார்கழி மாதத்தில் ஒரு 15 நாட்கள் இருக்கும். இந்த கார்த்திகையும் மார்கழியும் இணைவது தான் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள். அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டால் தான் அந்த எந்த கோவிலுக்கு போகணும், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இப்போ கார்த்திகை மாதம்னா ஒரு சிறப்பு இருக்குது, மார்கழி மாதம்னா ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ கார்த்திகை மாதம்னா என்ன சிறப்பு? கார்த்திகை தீபம் சிறப்பு, பரணி தீபம் சிறப்பு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கார்த்திகை மாதத்தில் எல்லோரும் மாலை போடுவாங்க. சபரிமலைக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து கார்த்திகை மாதம் முழுவதும் விரதம் இருந்து மார்கழி மாதத்துலலாம் எல்லோரும் சபரிமலை யாத்திரை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் ஒரு மாதத்துடைய பலன்களை நம்ம சொல்லி அடுத்த விஷயங்களை நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் அப்போ அந்த பலன்களுக்கும் அந்த மாதங்களுக்கும் தனி சிறப்பு உண்டு. எந்த ஆலயத்திற்கு நம்ம போகணும், என்ன பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கணும், ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ராசி இந்த இப்போ மேஷ ராசி நம்ம எடுத்துனோன்னா எப்படி நம்ம பண்ணணும், எந்த கோவிலுக்கு நம்ம போகணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த சபரிமலைக்கு எல்லாருமே யாத்திரை போவாங்க. சபரிமலை யாத்திரை போகும்போது எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா சில பேர் அந்த ஒவ்வொரு ஆலயத்திற்கும் சென்று வருவார்கள். ஒவ்வொரு ஆலயம் போவாங்க. சமயபுரம் போவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போகக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலயங்களை தொட்டு தேனி போகும்போது தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய சில சிவாலயங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அப்படியெல்லாம் கோவில்களுக்கெல்லாம் போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கான கோவில்கள் அப்படி அது போகும் வழியில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கான கோவிலை நீங்கள் டச் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இந்த கோவிலுக்கு போக சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த கோவிலுக்கு போயிட்டு போனால் ரொம்ப விசேஷமானது, என்னுடைய நட்சத்திர ராசிக்கு இந்த கோவில் சொல்லியிருக்காங்க சுவாமி, அப்போ இந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தால் எனக்கு நல்ல சிறப்பான விஷயங்கள். இப்போ நீங்கள் இதற்குன்னு போகிறதில்ல. அப்போ சபரிமலைக்கு நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் போய் அந்த சுவாமி தரிசனம்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமானது. இப்போது இந்த 27 நட்சத்திரம் நமக்கு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரையில் இருக்குது. அப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கக்கூடிய 12 ராசிகள், இந்த 12 ராசி தான் ஒரு மனிதனை ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஹை லெவலில் தூக்கி கொடுக்குறதும் அவன் கஷ்டப்படுறதும் இந்த 12 ராசியில் கண்டிப்பாக ஒரு ராசியில் அவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ இந்த 12 ராசி பலன்களை அவர்கள் கரெக்டான முறையில் எடுத்துகிட்டு போகணும். என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், இந்த மாதத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக கொண்டு போகணும். அதே போல் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னுடைய நம்பர் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சுவாமி, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், நான் ஜாதக விவரங்கள்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விவரங்களை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட நீங்கள் பேசலாம். அப்படி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு எல்லா விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ என்னென்ன பண்ணணும், உங்களுடைய சுய ஜாதகப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல முடியும். சரிங்களா? கும்பராசி நேயர்களே, டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, சதய நட்சத்திரம் கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. பொதுவாக அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி பிரச்சனைகள் அதிகம்தான். ஜென்ம சனி வேற, கவனமாக தான் இருக்கணும். சதய நட்சத்திரம் கும்பராசி அதிகமாக கவனமாக இருக்கணும், கொஞ்சம் கவனம்லாம் பத்தாது. பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி சமாளிப்பீங்க. இதுதான் உண்மை. எந்த ஒரு நிலையிலும் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதே போல் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் மறையும். வருமானத்தில் தடையும் தாமதமும் கண்டிப்பாக உண்டு. ரொம்ப சிரமப்பட்டு தான் சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ணணும், போராடி தான் ஜெயிக்கணும். ஏன்னா கும்பராசி பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயமுமே அவ்வளோ சீக்கிரம் கூடி வராது. ஒவ்வொரு விஷயமும் சரி, திருமண விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு புத்திர பாக்கியமாக இருந்தாலும் சரி, ஒரு சொத்து பத்து வாங்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு திருமணத்தை எதிர்நோக்கி இருந்தாலும் சரி, ஒரு 2வது திருமணத்தை நோக்கி இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் எல்லாமே தடங்களாகி தான் நடக்குமே தவிர
எனக்கு இது ஈஸியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு வராது. சில பேர் வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் சொத்து விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. ஒரு சொத்தை விற்று அடுத்தது ஏதாவது ஒன்று செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ கவனமாக இருங்க. உடல் நலம் கவனம் தேவை. உடல் நலத்திலையும் கவனம் தேவை, மனநலத்திலையும் கவனம் தேவை. ஏன்னா நிறைய மனநலம் அதிகமாக பாதிச்சிருச்சு. என்னடா நம்ம அதுவும் இந்த ஜென்ம சனினால், அதுவும் இந்த கும்பராசிக்காரங்க படாத பாடு. மற்ற ராசிக்காரர்களாவது ஏதாவது ஒரு சில விஷயங்கள், இப்போ மேஷ ராசிலேருந்து நம்ம சொல்லிட்டு வரோம். சில ராசிகள்லாம் எப்படி இருக்குது, ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் கும்பராசியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. நம்ம எவ்வளவோ செஞ்சு, எவ்வளவோ கோயிலுக்கு போகிறீங்க, சாமி தரிசனம் பண்ணுறோம், எவ்வளவோ நிறைய நல்ல விஷயம். ஆனால் நம்மளோட கிரகநிலை மாற்றங்கள், நம்மளுடைய கிரகநிலைக்கு இதாவது இப்போ நம்ம பொது பலன்கள் நம்ம நிறையா சொல்கிறோம். இந்த பொது பலன்களே சில பேருக்கு அப்படியே பலிதம் மாறுது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சுவாமி நீங்கள் சொல்கிறது எனக்கு அப்படியே நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஜாதகப்படி உங்களுடைய கிரகநிலைகள் படி தானே உங்களுக்கு நடக்கும். இப்போ இந்த மாதத்தில் சூரியன் இந்த இடத்துல இருக்குது, சந்திரன் இந்த இடத்துல இருக்குது, செவ்வாய் இந்த இடத்துல இருக்குது, நாங்கள் பலன்களை கணித்து நாங்கள் சொல்கிறோம். சில பேருக்கு அது அப்படியே இருக்குது. சில பேருக்கு சுய ஜாதகப்படி அப்படியே, சில பேருக்கு நிறையா போராடிட்டு தான் இருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய தடங்கல்கள் நிறையா இருக்குது. நிறையா பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்காங்க. கடன், கிரெடிட் கார்ட்ஸு மாதிரி நிறைய கடன்களை எதிர்பார்த்துட்டு தான் அப்படியே பயங்கர பிரச்சனைகளில் இருக்காங்க. பெண்களுக்கு ப்ரெஷர் அதிகம், ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதிகம். பெண்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. ஒர்க்லோடு வந்து அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு. எந்த ஒரு விஷயத்தையுமே சீக்கிரமாக செய்கிறவங்களுக்கு டிசம்பர் மாதம் தடங்களாகி தான் நடக்குது. பெண்கள் ரொம்ப போராடுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெண்கள் எல்லாமே. ஆண்களாவது சொல்லுவான், பாப்பா அவன் சமாளிச்சிருவான்ப்பா அப்படின்னு. பெண்கள் ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். கணவன் மணியாக இருக்கிறவங்க புரிஞ்சு நடந்துக்கணும். ஒரு வரவு செலவு விஷயத்தில் 2 பேரும் பேசி முடிவு எடுக்கணும். எந்த விஷயத்துலையும் ஈகோ காட்டக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் சில விஷயங்கள் சரியாக வரும். தனியார் நிறுவன வேலையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த நிதானம் தேவை, தொழில் கவனம் தேவை. யாரையும் நம்ப வேண்டாம், அகலக்கால் வச்சுட்டு போக வேண்டாம். கொஞ்சம் நிதானிச்சே செய்யுங்க. இருக்கிறத அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க. அதே போல் வந்து புதிய நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே வரும். அதே போல் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவர்கள், இந்த ஜிம்மெல்லாம் நடத்துகிறவங்க ரொம்ப வந்து அந்த ஜிம் நடத்துகிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இந்த டிசம்பர் மாதத்தில் சற்று ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும். இந்த ஜிம்மு நடத்துகிறவங்களுக்கு எல்லாருக்கும், இது பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும், உடற்பயிற்சியெல்லாம் சொல்லிக் கொடுப்பவர்கள், அது விஷயமான எக்யூப்மெண்ட்ஸ் விஷயங்கள்லாம் இருக்கிறதுலலாம் வந்து நிறைய தடங்கள், தாமதங்கள் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு தேவையற்ற பிரச்சனை காவல்துறை மூலமாக சில விஷயங்களுக்கெல்லாம் வரும். காவல்துறை மூலமாக சில பிரச்சனைகள்லாம் வரும். அதிலெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து புதிய பாஸ்போர்ட்டு, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய இந்த விசா கிடச்சி வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள் நிலுவையில் இருக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் தடங்களில் தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாக வரும். உடனே நீங்கள் நினச்ச உடனே, ஏன்னா இன்றைக்கி நேற்று நீங்கள் கஷ்டப்பட்டுன்னு இருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் கஷ்டப்பட்டுன்னு இருக்கீங்க. இன்னும் எதுக்கு விடிவு காலம் பிறந்திருக்கு, எதுக்கு பிறக்கலன்னே இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ என்னென்ன செய்யணுங்கிறத யோசித்து செய்யுங்க. சில டைம் கிடைக்கும்போது குற்றாலம் போயிட்டு வாங்க. குற்றாலநாதர் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. குற்றாலநாதர் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது. பிரதோஷ வழிபாடு நிறையா பண்ணுங்கள். பிரதோஷத்தை மாதத்தில் வரக்கூடிய 2 பிரதோஷமுமே வழிபாடு பண்ணுங்கள். சிவ வழிபாடு பண்ணுங்கள். வில்வத்தினால அர்ச்சனை பண்ணுங்கள். சிவபெருமானுக்கு அரிசி மாவுனால் அபிஷேகம் பண்ணுங்கள். சிவபெருமானுக்கு சந்தனத்தினால அபிஷேகம் பண்ணுங்கள். சிவனுக்கு இது ரெண்டுமே முக்கியமாக இந்த கும்பராசிக்காரர்கள் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதே போல் நந்திக்கு வந்து காப்பரிசின்னு சொல்லுவாங்க, அது நந்திக்கு கொடுங்க. அருகம்புல் மாலை சாத்துங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கும்பராசி பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் வரும். சுபகாரியங்கள், தடங்கலான சுபகாரியங்கள் எல்லாமே சீக்கிரமாக ஓரளவுக்கு கூடி வரும். டிசம்பர் மாதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொன்னால் 17, 18 கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 28, 29, 30 கொஞ்சம் சாதகமாக இருக்கும். ஸோ இந்த தேதியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது கும்பராசி பொறுத்தளவுக்கு சுபமாக இருக்கும். சுபம்.